வணக்கம் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து இம்ப்ளான்ட் க்ரௌன்ஸோட டைப் என்ன, எஸ்பெஷலி சிங்கிள் டூத் இம்ப்ளான்ட் அப்படின்னா ஸ்க்ரூ ரீட்டன்னா என்ன, சிமெண்ட் ரீட்டன்னா என்னென்னு பார்த்தோம். நீங்கள் அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலன்னா அவசியம் பாருங்கள் அந்த வீடியோவை. அண்ட் சிங்கிள் டூத் ரெஸ்டரேஷனுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி க்ரௌன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பற்களே தானே ஆடி ஆல்மோஸ்ட் விழற ஸ்டேஜில் இருக்கும். அப்போது நம்ம மீதி இருக்கிற பற்களை எடுத்துகிட்டு நம்ம இம்ப்ளான்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பற்கள் கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ ஃபுல் மவுத் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது எவ்வளோ இம்ப்ளான்ட் செய்கிறோம் அது நம்ம ரொம்ப அவசியமாக புரிஞ்சுக்கணும். அந்த இம்ப்ளான்ட்டுக்கு மேலே என்ன மாதிரி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் பற்களுக்கு, அதாவது நம்ம கொடுக்க போகிற பற்கள் டைரெக்டாக இம்ப்ளான்ட்லேயே பொருந்துற மாதிரி கொடுக்க முடியும். அது ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இல்லைன்னா சில சமயம் என்ன பண்ணுவோன்னா, இந்த பொருத்துகிற இம்ப்ளான்ட்டுக்கு மேலே டேப்போர்ட் அபட்மெண்ட்ஸ் ஆர் மல்டி யூனிட் அபட்மெண்ட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். அதை போட்டு அதை வந்து இம்ப்ளான்ட் மேலே பொருத்திடுவோம். இது பொருத்துறதுனால சில நன்மைகள்லாம் இருக்குது. என்ன நன்மைகள்? அதாவது ரொம்ப குறைவான இருக்கிற இடத்துல போனில் வந்து நம்ம ஒரு ஆங்கிள்டாக இம்ப்ளான்ட் பண்ணும்போது இந்த மல்டி யூனிட் பண்ணி அந்த இம்ப்ளான்ட்டோட பொருந்துகிற விதத்தை சரி செய்ய முடியும். ஆர் பெருசாக போன் கிராஃப்டிங் அவாய்ட் பண்ணி நம்ம மல்டி யூனிட் பண்ணும்போது இதை வந்து நம்மளால் வந்து பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட்டாக நம்மளால் இது செய்ய முடியும். இது வந்து இம்ப்ளான்ட்டுக்கு மேலே நம்ம பற்களை பொறுத்துறோமா, ஆர் இம்ப்ளான்ட்டுக்கு மேலே ஒரு இன்டர்வீனிங் லேயர் ஆஃப் அபட்மெண்ட் கொடுத்து அதுக்கு மேலே நம்ம பற்களை பொறுத்துறோமான்னு ஃபஸ்ட்டு டிசிஷன். இந்த டிசிஷன் அகெயின் நம்ம பேஷண்ட்டை பொறுத்து, பேஷண்ட்டோட தாடை அமைப்பு எப்படி இருக்குது, மீதி இருக்கிற பற்கள் எப்படி இருக்குது, எலும்பு எப்படி இருக்குது, அந்த எலும்புக்கு எவ்வளோ இம்ப்ளான்ட் நம்ம செய்ய முடியும், அந்த இம்ப்ளான்ட்டுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் தேவை, அண்ட் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு என்ன மாதிரி பல்லு கொடுத்தா அவங்களோட முக அமைப்பு கரெக்டாக இருக்கும், அவங்களோட ஃபங்க்ஷனிங், அதாவது பேசுகிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கும் ஃபங்க்ஷனிங்க்கும் எந்த மாதிரி பல்லு கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணிவிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பிளானுக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளான்ட் லெவலாக அபட்மெண்ட் லெவலான டிசைட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுவோம். இது ஒரு ஸ்டெப். ரெண்டாவது நான் என்ன சொன்னேன், பற்களோட மெட்டீரியல். பற்களோட மெட்டீரியல் நம்ம பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது. நம்ம பற்களோட மெட்டீரியல் குறிப்பாக சொல்ல போனோம்னா ஃபஸ்ட்டு ரெசின் இருக்குது, அக்ரிலிக் ரெசின் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நம்ம டென்ச்சர் நம்ம பல் செட்டு பண்ணும்போது அதே மாதிரி அக்ரிலிக் டென்ச்சர் எப்படி இந்த பிங்க் கலர் டென்ச்சர் இருக்குமோ அந்த டென்ச்சரில் பற்கள் பொருத்தி, அதாவது ரெசின் பற்கள் பொருத்தி இருக்கும். இந்த டென்ச்சர்லேயே டிஃப்ரெண்ட் குவாலிட்டி இருக்குது. என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி? அந்த மெட்டீரியலோட தன்மை, அதாவது ரெகுலர் கன்வென்ஷனலாக பண்ணுறோமா, பிபிஎஸ் முறையில் பண்ணுறோமா, பற்கள் வந்து என்ன மாதிரி ரெசின், எவ்வளோ ஸ்ட்ராங்கான ரெசின், எவ்வளோ இந்த செராமிக் அளவுக்கு அந்த நேச்சுரல் லுக்கிங் தன்மை இந்த மாதிரி இருக்கிற ரெசின் பற்கள்லையும் கொண்டு வர முடியும். ஸோ என்ன மாதிரி பற்கள் யூஸ் பண்ணுறோம், ஸோ இதுலேயே குவாலிட்டி டிஃபர் ஆகும். இது ஒரு கைண்ட் ஆஃப் மெட்டீரியல். இன்னொரு கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து ரெசின் மாதிரி இருக்கிற மெட்டீரியல். ரெசின் மாதிரி மெட்டீரியல்னால் என்னது? சில இந்த மெட்டீரியலுக்கு பேர் கிராஃபின்னு பேர். இந்த கிராஃபின் வந்து வெயிட் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா ஃபுல் ஆர்ச் பண்ணும்போது ரொம்ப வெயிட் உள்ள மெட்டீரியல் இல்லாமல் லைட்டான மெட்டீரியல். ஸோ இந்த கிராஃபின் மாதிரி மெட்டீரியல் இருக்குது. பிஎம்எம்ஏன்னு பேர், இந்த அக்ரிலிக் ரெசினுக்கு பேர். இந்த அக்ரிலிக்கே வந்து டோட்டலாக கம்ப்யூட்டரில் மில் பண்ணி இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த பிளாஸ்டிக் அந்த பிங்க் பகுதி இல்லாமல் பற்களே ரெசினில் நம்ம மில் பண்ணி பொறுத்துற மாதிரி இருக்கும், கிராஃபின் மாதிரி. இது செகண்ட் கைண்ட் ஆஃப் குரூப் ஆஃப் மெட்டீரியல். தேர்ட் குரூப் ஆஃப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் ஒர்க் ஒரு பேஸ் கொடுத்துட்டு அந்த பேஸுக்கு மேலே இண்டிவிஜுவலாக பற்கள் பொறுத்துறது. இப்போ இந்த மெட்டல் ஃப்ரேம் ஒர்க் பேஸ் வந்து இம்ப்ளான்ட் லெவல்லையோ ஒரு இம்ப்ளான்ட்டுக்கு மேலே இருக்கிற இந்த மல்டி யூனிட் அபட்மெண்ட் மேலேயோ உட்காந்துக்கும். இந்த மெட்டல் ஃப்ரேம் ஒர்க்கில் எதர் டைட்டானியமால் ஆகிருக்கலாம், ஆர் வேறு ஏதாவது ஒரு மெட்டல்னால கூட இந்த மெட்டல் ஃப்ரேம் ஒர்க் பண்ணலாம். இந்த மெட்டல் ஃப்ரேம் ஒர்க்கு மேலே செராமிக் பற்கள் பொருத்தப்படும். இந்த பொருத்தப்போட பற்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ரெசினில் இருக்கலாம், செராமிக்கில் இருக்கலாம், ஜிர்கோனியாவில் இருக்கலாம், என்ன மெட்டீரியல் வேணாலும் இருக்கலாம். தேர்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல். ஃபோர்த் டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து டிப்பிக்கலாக மெட்டல் செராமிக். அப்படின்னா என்ன? இம்ப்ளான்ட்டுக்கு மேலே அபட்மெண்ட் பொருத்தி இருக்கும், அந்த அபட்மெண்ட்டுக்கு மேலே மெட்டல் வச்சு மெட்டல் மேலே செராமிக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் செராமிக், அதாவது ரொம்ப ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி நம்ம பற்கள் கொடுத்தோம்னா இந்த டிப்பிக்கலாக எல்லாருக்கும் இந்த மெட்டல் செராமிக் பற்கள் தான் கொடுத்துருப்போம். ஃபங்க்ஷனிங் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குது, ரொம்ப ப்ராப்ளம் எதுவும் இருக்காது, லாங் டேர்ம் ஹெல்த்துக்கும் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. மெட்டல் செராமிக் பற்களும் சேஃபாக பண்ணலாம்.